நான் இன்னைக்கு செய்ய போகிறது அவல் மோதகம். இந்த அவல் மோதகம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம். இது வந்து எப்படின்னா, அவலை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி வந்து எப்படின்னா பிடிக்கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறோமோ அந்த பதத்தில் இருந்தால் போதும். இதுக்கு வந்து நான் அடிஷ்னலாக தேங்காய் ஒரு கப்பும் இது கூட வந்து பொட்டுக்கடலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாகு வந்து நம்ம தனியாக வச்சு செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது அவல் மோதகம், அதாவது அவல் உருண்டைன்னு சொல்லலாம். அவல் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், தேங்காய் 1/4 மூடி எடுத்திருக்கேன், ஏலக்காய் 5 ஏலக்காய் எடுத்து இதை வந்து நான் ஏலக்காயில் இருக்கிற இந்த தோலை வந்து நான் எடுத்துகிட்டேன், வெளியில் எடுத்துட்டேன். ஏலக்காய் வந்து இதை மட்டும் வச்சுட்டேன், உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் மட்டும் நான் வச்சுட்டேன். பொட்டுக்கடலை 25 கிராம்ஸ், முந்திரி வந்து 5 எடுத்திருக்கேன். இந்த முந்திரி வந்து நான் என்ன தான் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன், நைஃப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் வந்து தேவையான அளவு, இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், நம்ம 1 டேபிள் ஸ்பூனே போதும். வெல்லம் வந்து 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம், அது 1/2 கப் இருந்தாவே போதும். 3/4 கப்பு எடுத்துக்கலாம், பட் 1/2 கப்பே போதும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது அவல் வந்து நம்ம வந்து ஒன்று லேசான அவலாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டி அவல்ங்கிறதுனால நம்ம என்னென்னா டைரெக்டாக அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்னா பாகு வந்து காய்ச்சி வச்சுக்கணும். ஒரு கம்பி பதம் மட்டும் இருந்தால் போதும். பாகு நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து அவல் வந்து மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். அவல் வந்து நம்ம மிக்சியில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முரத்தில் போட்டுட்டு, ஏன்னா இந்த உமி அந்த தூசியெல்லாம் வந்து வெளில வந்துடும், நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நான் அவலை மிக்சியில் அடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சுட்டு அப்படியே வந்து ஊற வைக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஊறினா தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப இதாயிரும், லூஸ் ஆயிரும். இது வந்து கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம பிடிக்கணும். தண்ணி அப்படியே லைட்டாக தெளிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பிடிக்கிற பதத்துக்கு, கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. பொட்டுக்கடலையும் நான் வந்து 25 கிராமை வந்து நான் பொடி பண்ணி வச்சுட்டேன். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலை போடுறதுனால. இப்போ வந்து இன்னும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். வெள்ளத்தோலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதை வந்து நம்ம வச்சு பாகு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பாகு ரெடி பண்ணிட்டேன், அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்திருக்கேன். கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன். முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏலக்காயும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வாசமாக இருக்கும். போதும். அப்படியே நம்ம தேங்காய் 1/4 மூடி தேங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே நான் அவல் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலையும் பொட்டுக்கடலையும் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அவல் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது. இது லைட்டாக சூடானா போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பாகு வந்து ஊற்றிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டியாயிரும். சூடாக இருக்குது, அதனால் கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிறப்பவே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. தொட்டு பார்க்கலாம். நம்ம எவ்வளோ பெருசோ அவ்வளோ இதுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி இதில் வச்சுருவோம்.
கொஞ்சம் சூடாக இருக்குது. பட் இந்த சூட்லேயே நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ நான் ஸ்டீமர் வச்சுட்டேன். இதை வந்து நம்ம என்ன ஒரு உருண்டையாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. குத்தி பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வேறு இதில் மாற்றிக்கலாம். வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கலர் வந்து எல்லோ கலர் மாறிடும். இதுதான் வெந்துருச்சுங்கிறதுக்கு இது. இப்போ வந்து அவல் மோதகம் ரெடி ஆகிடுச்சு. நான் அவல் மோதகம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.